ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? எவ்வளோ தான் கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படி சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இனி உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. நம்ம நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. நம்ம கம்மியாகவே சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணனால தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கும்போது மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது. இனி அந்த தப்பை பண்ணாமல் நம்ம இனிமேல் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகேவா? நைட்டே கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற வச்சுருங்க. அதை காலையில் எந்திரிச்சோன்னே அந்த ஜீரா வாட்டரை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு டீடாக் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். ஆப்பிள், பீட்ரூட், ஆம்லா இது போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னு நல்லா க்ளோ கொடுக்கும். இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்சால் எக்ஸசைஸ் இல்லை வாக் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஃபுட்டுலேயே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறோம். நல்ல பிளேட்டு ஃபுல்லாக தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம ப்ரோட்டீன், ஃபைபர், காஃப் சேமாக எடுத்துக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று குறைச்சி எடுத்துக்கிறனால தான் நம்ம வெயிட் கெயின் ஆகிறோம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸுக்கு நல்லாவே உதவும். ஒரு பாயில்டு எக் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் நல்ல டைஜெஷனுக்கு நல்லா உதவும். நம்ம எவ்வளோ தான் ஹெவியாக சாப்பிட்டாலும் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி புட்டு. கருப்பு கவுனி அரிசி நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்லேயே கிடைக்கும். கருப்பு கவுனி அரிசி புட்டுன்னு சொன்னிங்கன்னா மாவு இருக்கும். அதை வாங்கிட்டு புட்டு பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் அளவு வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. மத்தி மீன் கூட்டு எடுத்திருக்கேன். தண்டங்கீரை பொரியல் எடுத்து குக்கும்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வச்சு சாப்பிட்றேன். ஆனால் இவ்வளோ சாப்பிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி நல்லா சாப்பிட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது காஃபி, டீ பழக்கம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பட் ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னர் மட்டும் 7 o'clock போல் சாப்பிட்ருங்க. அது ஒன்று தான். 7 o'clock மேலே போகிற மாதிரி இருந்தால் ஒரு 8 o'clock சாப்பிட்ருங்க. நான் இன்றைக்கி நைட்டு 2 சப்பாத்தி ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டு நம்ம இனிமேல் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.